வயசு பையன் சுகுமார் ஒரு பெரிய காட்டுக்கு நடுவுல ஒரு பெரிய வீட்டுல அவன் மட்டும் தனியா இருக்கான். அங்க செண்பகம்னு ஒரு வயசு பொண்ணு வந்து இந்த வீட்டுக்கு நான் வேலைக்காரியா வந்துக்குவான்னு கேக்குறா. 2 தக்காளி வாங்கணும்னா கூட 2 கிலோமீட்டர் தூரம் போகணும் அந்த காட்டுல இருந்து. அப்பேற்பட்ட அந்த வீட்டுல தனியா இருந்த சுகுமாருக்கு இப்ப ஒரு வேலைக்காரியும் வந்துட்டா. ஆனா ஒரு நாள் வயலின் வாசிக்கலான்னு அந்த வேலைக்காரி வயலின் எடுக்கும்போது, நான் உனக்கு வயலின் வாசிக்க கத்து தரேன்னு சொல்லி சுகுமார் வந்து உடல் ரீதியா அவகிட்ட எல்லா தப்பையும் பண்ணிடுறான். அவ அழுதுகிட்டே அங்கிருந்து போயிடுறா. இவனுக்கு ஒரே பயம். ராத்திரி பூரா தூக்கம் வரல. ஆனா மறுநாள் பார்த்தா செண்பகம் வழக்கம் போல வேலைக்கு வந்துட்டா. ஏன்னா செண்பகத்துக்கு அம்மா உயிரோட கிடையாது. அப்பா குடிகாரன். கடன் நிறைய இருக்கு. கடன் அடைக்கணும்ன்ற பொறுப்பு இருக்கேங்கிறதுக்காகத்தான் அவ திரும்ப வேலைக்கு வரா. ஆனா இவன் உடல் ரீதியா மறுபடியும் அவ கூட தப்பு பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு நாள் செண்பகம் கர்ப்பமாயிடுறா. இந்த விஷயம் செண்பகத்தோட அப்பாவுக்கு தெரிஞ்சு அடி அடின்னு அடிக்கிறான். செண்பகம் சொல்லிடுறா, நான் இனி அந்த வீட்டுக்கு போகவே மாட்டேன்னு. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இவளுக்கு குழந்தையும் பிறந்துருச்சு. ஒரு நாள் அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு அவ சுகுமாரை பாக்குறதுக்கு வீட்டுக்கு போறா. சுகுமார் கத்துறான், உன்னை யாரு இந்த குழந்தைய பெத்துக்க சொன்னது அப்படின்னு சொல்லி. அவ சொல்றா, நான் கணவர்னு நினைச்சு வரல, எங்க அப்பா இறந்து போயிட்டாரு. அவர் வாங்கின கடனுக்காக மாடு கண்ணுக்குட்டியெல்லாம் ஓட்டிட்டு போயிட்டாங்க. இந்த பச்சை குழந்தைய பெத்து வச்சிருக்கனே, அதுக்கு சாப்பாடுக்கே வழி இல்லை, ஒரு வேலைக்காரியான அங்க இருந்துக்கிறேன்னு சொல்லி கெஞ்சுறா. அவனும் ஓகேன்னு சொல்லிடுறான். சுகுமாரோட அப்பா ஒரு நாள் ஒரு லெட்டர் அனுப்புறாரு. அடுத்த மாசம் 7ஆம் தேதி யமுனாவுக்கும் உனக்கும் கல்யாணம், ஊருக்கு வந்துருன்னு சொல்லிட்டு. இந்த சுகுமார் யமுனாவோட போட்டோவை எடுத்து செண்பகத்திட்ட காட்டுறான். இந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், இதுக்கு மேல நீ என் முகத்துல முழிக்காத, இந்த வீட்டை விட்டு கிளம்புன்னு சொல்லிடுறான். ஒரு வேலைக்காரியாவாச்சும் இருந்துக்கலாம்னு நினைச்ச செண்பகத்துக்கு அந்த வாய்ப்பும் போச்சு. அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு அவ அங்கிருந்து கிளம்பிடுறா. யமுனாவுக்கும் சுகுமாருக்கும் முதலிரவு ஊர்ல நடக்குது. நடந்து முடிஞ்சதும் இவங்க திரும்ப அந்த காட்டுல இருக்கிற வீட்டுக்கே வராங்க. யமுனாவும் சுகுமாரும் வந்ததுல இருந்து தினமும் சண்டை தான். சுகுமார் சொல்லுவான், நீ இப்படி ஏன் ட்ரெஸ் பண்ற, என் ஃப்ரெண்ட்ஸ் வந்தா ஒரு மாதிரி பார்ப்பாங்க அப்படின்னு. அதுக்கு அவ சொல்றா, உன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மாதிரி பார்ப்பாங்கன்னா நீ உன் ஃப்ரெண்ட்ஸை தான் மாத்தணுமே தவிர என் ட்ரெஸ்ஸை மாற்றக்கூடாது அப்படின்னு அவ சொல்றா. இவ கதைலாம் எழுதுவா. யமுனா கதை ஆசிரியர். இவ கதை எழுதும்போது இவன் கோவத்துல அந்த கதையெல்லாம் கிழிச்சு போட்டுட்டு பொண்ணுங்க சமைக்கிறத மட்டும்தான் செய்யணும், கதைலாம் எழுதக்கூடாதுன்னு சொல்லுவான். ஒரு நாள் ஆஃபீஸுக்கு கோவமா போவான். திரும்ப ஆஃபீஸ்ல இருந்து பாதியிலே திரும்பி வந்து ட்ரெஸ் எல்லாம் காட்டிட்டு நிற்பான். அவனுக்கு உடல் தேவை அதிகமா இருக்கும். அப்ப அவ சொல்லுவா, பொண்ணுங்க என்ன உடல் சார்ந்த எந்திரமா, உனக்கு சண்டை எதுல வருதோ அதை தீர்த்து வைக்கிறது தான் சமாதானமே தவிர உடலுறவுங்கிறது ஒரு சமாதானமே கிடையாது, அப்படி நினைக்கிறது ஒரு கீழ்த்தரமான விஷயம்னு சொல்லி அவளை திட்டுவா. இப்படியே சண்டை போயிட்டு இருக்கும். ஒரு நாள் இவ வெளியில போறேன்னு சொல்லும் போது, நீ போனா திரும்பிவே வந்துடாத அப்படின்றான். உடனே அவளும் ஓகே, நான் திரும்பி வர மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுவா. இவனுக்கு உடல் தேவை அதிகமா இருக்கிறதுனால வேற வழி இல்லாம திரும்பவும் அந்த செண்பகத்தையே தேடி இவன் போக ஆரம்பிப்பான். ஷார்ட்ஸ்ல 3 நிமிடங்களுக்கு மேல பதிவு செய்ய முடியாததுனால மீதம் இருக்கிற 3 நிமிட வீடியோவை நான் மெயின் வீடியோவில் போட்டிருக்கேன். என் பேருக்கு கீழே ஒரு வீடு இரு வாசல்னு இருக்குல்ல, இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. மீதம் இருக்கிற வீடியோவை அதில் பார்த்துக்கலாம். நன்றி.